வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, காலம் முழுவதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ பல திட்டங்களை போட்டு வைத்துவிட்டு இதெல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொன்றாக நீயோ எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். கண்டிப்பாக, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ போட்டு வைத்திருக்கும் அனைத்து திட்டங்களும் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கிறாயோ அந்த அனைத்து காரியங்களும் சுபத்துவமாகவே நடக்கும். எப்பேற்பட்ட விஷயம் என்றெல்லாம் கேட்காதே. நீ நினைத்தாய் அது நடக்கும் என்பது மட்டும் நான் உறுதியாக சொல்வேன். நீ நினைத்தது நடக்காது என்பதை நான் சொல்லவே இல்லை. எந்த ஒரு வகையில் நீ எந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த வயதில் இது நடக்க வேண்டும், என்னென்னலாம் நடக்க வேண்டும் என்று நீ திட்டத்தை போட்டு வைத்துக் கொண்டு இருக்கிறாயோ அந்த திட்டங்கள் அனைத்துமே உன் வாழ்க்கையில் நடக்கும். நடக்காது என்பது நினைக்காது. இப்பொழுதுதான் சோதனையான காலகட்டம் இது. சீக்கிரத்தில் இந்த சோதனையான காலகட்டங்கள் மாறும். அடிக்கடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பேசுவது எதற்காக என்றால், நீ ஒரு முறை கூட சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்று சொல்லவே தான் வருகிறேன். எதையுமே அலட்சியமாக நினைக்காதே. காலங்கள் எப்பொழுதுமே உன்னை கைவிடாது. ஒவ்வொரு நாளும் நீயும் ஏதேதோ யோசிப்பாய். இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்று யோசிப்பாய். ஆனால் யோசிப்பது ஏதாவது உடனே நடக்கிறதா? ஆனால் அது பொறுமையாக நடந்தால் நிலையாக நடக்கிறது அல்லவா? அதுபோல நீ திட்டம் போட்டு வைத்திருக்கும் அனைத்துமே நடக்கும். எல்லாம் பொறுமையாக நடந்தாலும் நிலையாக நடக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு தேவையில்லாத விஷயமோ உனக்கு தேவையே இல்லை. அமைதியாக இருந்து அமைதியாக எல்லா விஷயத்தையும் செய்யும் வழியை பாரு. காலம் முழுவதும் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கிறாய். காலம் முழுவதும் என்னுடைய பிள்ளையாக இருக்கவும் போகிறாய். நானே உன்னுடைய தாய். உன்னை கரை சேர்க்கும் பொறுப்பு என்னிடம் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. கவலைப்பட ஒன்றுமே இல்லை. கவலைப்படாதே. அன்பாக நான் இருக்கிறேன். அறிவுரை சொல்ல நான் இருக்கிறேன். உன்னை பெற்றவள் இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து உனக்கான வழிகளை காட்டுவோம். நிச்சயமாகவே நீ துளைத்த அனைத்து நாட்களும் உனக்கு திரும்ப கிடைக்கும். இனியோ புதிய நாட்களும் உன் வாழ்விலோ கிடைக்கும். எந்த ஒரு நிலையிலும் கிடைக்காது என்று நினைத்து மனதை சோர்ந்து போக விட்டு விடாதே. இப்பொழுது எப்படி நான் காப்பாற்றுவேன் என்ற தைரியத்தோடு நீ இருக்கிறாயோ அது போலவே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் வரும். உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் நானே பதில் தருவேன். நானே அனைத்துமாக மாறுவேன். எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும். கவலை வேண்டாம் தங்கமே. அமைதியாக இருந்து அமைதியாக என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள். தாராளமாக எல்லாமே தருவேன். ஒரு விஷயம் கூட தரமாட்டேன் என்று சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் தந்து உன்னை வாழ வைப்பேன் நான். யார் யாரோ சொல்லும் விஷயங்கள் அனைத்தையும் நம்பும் நீ உன்னுடைய தாயாக இருக்கும் இந்த வாராகி சொல்லும் விஷயத்தை நம்ப மாட்டாயா? நான் உனக்காகவே உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன்னுடைய கவலைகளை நான் சரி செய்கிறேன். உன் கண்ணில் இருந்து வரும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நானே என் கைகளால் துடைத்து விடுகிறேன். இப்படி இருக்கும் பொழுது எதற்காக உன்னுடைய மனதில் கலக்கம், கேள்விகள் அதிகமாக இருக்கிறது? நான் இருக்கிறேனா என்ற சந்தேகம் வருகிறது. தங்கமே, கவலைகள் வேண்டாம். சிரித்து சந்தோஷத்தோடு இரு. நீ சிரிக்கும் ஒவ்வொரு புன்னகையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பல பேருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லும் நீ உன்னுடைய விஷயத்தில் மட்டும் எதற்காக இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய்? மற்றவர்களுக்கெல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று மனதில் எவ்வளவு வலி இருந்தாலும் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை நீ சொல்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இதை நீ சொல்லவே இல்லை. தயவு செய்து உனக்கும் நீ ஆறுதல் கொடுத்துக்கொள். நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் இந்த கடினமான காலகட்டமானது சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் மாற்றப்படும். நான் மாற்றுவேன். இந்த அண்ட உலகத்தையே காக்கும் இந்த ஆதிபரா சக்தியாகிய இந்த வாராகிக்கு காக்கும் எனக்கு உன்னை காக்க தெரியாதா? உலகத்தையே காக்கும் இந்த வாராகி எனக்கு உன்னை காக்க தெரியாதா? சொல். என்னை நீ அம்மாவாக பார்க்கிறாய். அம்மா என்றால் அந்த வார்த்தைக்கே சக்தி அதிகம். நானும் இந்த உலகத்தை காக்கும் ஆதிபராசக்தியின் உருவம் இருக்கும் வாராகி.
எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். நீ அம்மா அம்மா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் அதற்கு சக்தி அதிகமாக கொண்டு தான் இருக்கிறது. நம் இருவருக்கும் உள்ள உறவுகளானது நெருக்கமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. அம்மா குழந்தை என்ற உறவு உலகத்திலேயே தூய்மையான உறவு, நல்ல உறவு. நான் உனக்கு கொடுத்த வாக்கினை ஒரு நாளும் மீறவும் மாட்டேன். உன்னை சோதனை செய்யவும் மாட்டேன். அமைதியாக இருந்து எல்லா வளங்களையும் என்னிடமிருந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். சிரித்து சந்தோஷத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் வைத்துக்கொள். இந்த வாராகி தாயானவள் எப்பொழுதும் அமைதியானவள்தான். சிலர் ஏதாவது தவறு செய்யும் பொழுதுதான் எனக்கு கோபம் வரும். அந்த கோபமும் நியாயமான கோபம்தான். சிலரோ என்னை வழிபட வேண்டாம் என்பார்கள். நான் கோபக்காரி என்பதற்காக. கோபம் இருந்தால் வழிபடக்கூடாதா என்ன? கோபம் இருக்கும் இடத்தில்தான் கருணை காப்பாற்றும் எண்ணம் இருக்கும். யாராவது உன்னை தொடலாம் என்று வந்தார்களானால் அவர்களை சுட்டு பொசுக்கி எடுத்து விடுவேன். இதற்கு கோபம்தானே தேவைப்படும். அதுபோல நீ அழுதாயானால் நான் கண்ணீரை துடைக்க கருணை தேவியாக மாறி உனக்கு கருணை மழையை பொழிந்து என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்துவிடுவேன். நான் எல்லா விஷயத்தையும் ஒன்றாக நான் தருபவள். எல்லாம் எனக்கு தெரியும். சந்தோஷம், கோபம், கவலை, ஏக்கம் அனைத்தும் எனக்கு என்ன வழிகளை தரும் என்பது எனக்கு தெரியும். அனைத்தும் என்னிடமும் இருக்கிறது. தெய்வங்களாகிய எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கோபம் மட்டும்தான் இருக்கும். பாசம், அக்கறை எதுவும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? தங்க பிள்ளைகளா, உங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் நாங்களே. உங்களை இந்த பூமியில் படைத்திருக்கிறோம். உங்களை பார்த்து கொள்ள தாய் தகப்பன் என்று படைத்திருக்கிறோம். ஆனால் முழு பொறுப்பும் எங்களிடம்தான் உள்ளது. நீங்கள் நினைப்பது எல்லாம் தவறான ஒரு விஷயம். தெய்வத்திற்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று நினைக்கிறீர்கள். தெய்வத்திற்கு முழு கவலையும் இருக்கிறது. உனக்கு உன் வாழ்க்கையை பற்றி கவலை. ஆனால் எனக்கு எங்களை நம்பி இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் கவலை இருக்கிறது. அவரவர்கள் கர்மவினை செய்து பிறக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பது எங்களுடைய கையில் மட்டுமே தான் உள்ளது. அதனால் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் உங்கள் அனைவருக்கும் துரோகம் செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். அமைதியோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வழிகளை நானே இறக்கி வைத்து உங்களுக்கான சந்தோஷத்தை உங்களுக்கு தூக்கி உங்களிடமே தருகிறேன். சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதும். அனைத்தையும் மாற்றிவிடலாம். எப்பொழுதும் எந்நாளுமே இந்த வாராகி உனக்கு துணை இருப்பேன். என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை சரியாக வேண்டும் என்பது மட்டுமே. நேரம் கைகூடி விட்டது. சீக்கிரத்தில் அனைத்தும் உனக்கு சாதகமாக, உனக்கு பிடித்த மாதிரி மாறும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். உன் வாழ்வில் நீ துளைத்த அந்த இன்பமான நாட்கள் திரும்பவும் வரும். மிக பிரகாசமாக வரும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த வாராகியானவள் உனக்கு துணை நின்று உனக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து தருவேன். கவலை வேண்டாம். நானே உனக்கு பாதுகாப்பு. நானே உனக்கு அனைத்தும். எப்பொழுதும் எந்நாளும் என்னை நம்பி வந்த ஒரு பிள்ளை கூட கண் கலங்கி நிற்காது. நீயும் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.